வந்து அதுல எக்ஸ்பர்ட் ஆயிட்டேன். பட் இந்த உளுந்து வடை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான கண்டிஷன்ல வருது. பட் இருந்தாலும் விநாயகர் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல போட்டதுல 1 2 3 வடை நல்லா இருந்துச்சு. அந்த 3 வடையை மட்டும் நீங்க காட்டுங்க. ஆமா, இந்த 3 வடையை மட்டும் தான் காட்டுங்க. இதுக்கு பேர் என்னன்னு தெரியல. இதை பாருங்க, ஷேப் ஒன்னொன்னு ஒரு மாதிரி வந்திருக்கு. பட் பரவாயில்ல, டேஸ்ட் நல்லா இருக்கும். நீங்க நம்பி சாப்பிடலாம். ஒரு விஷயம் மட்டும் போடலையா? கடைசி வடை போட்டு போதா சொல்றாங்க. என்னது? ஏதோ போடல நீங்களே இல்ல. சரி அது நமக்குள்ள சொல்ல மாட்டோம். அது ரகசியம். நல்லா இருக்குன்னு சொல்லி ஏமாத்து. அந்த ரகசியம் இல்ல நல்லா இருந்தா மட்டும்தான் நான் சொல்லுவேன். இது நல்லா இருந்தா 10 தடவை சொல்லுவேன். ஆனா நல்லா இல்லைன்னா ஒரு தடவை சொல்லுவாங்க. நீங்க வீடியோ பார்க்கும்போது புரிஞ்சுங்க. ஓகே, போண்டாவா போட்டுடலாம்னு நினைச்சு. எப்பயுமே இதேதான் வேலை எனக்கு. வடை மாதிரி வராது, அதனால போண்டாவா போட்டுருவேன்னா. அதோட போடும்போது போன வாட்டி இந்த பருப்போட போடும்போது அது ஆனியன் பக்கோடாவா மாத்தியாச்சு. அது நீங்க தானே கேட்டீங்க பக்கோடா வேணும்னு. அதாவது நான் ஏதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பா நல்லா வந்துச்சுன்னு சொல்லிடுவேன் கண்டிப்பா. இது மேட்ச் பண்ண மாவு மேட்ச் பண்றது வேற அரிசி மாவு போடலாம் பண்ணிட்டு. நான் எக்ஸ்பர்ட் கொஞ்சம். உண்மையே சொல்லனா இந்த எண்ணெயில செய்யறது எதுவுமே வந்துட்டு எனக்கு வந்து கொஞ்சம் பயம்தான் எனக்கு செய்யறதுக்கு. எண்ணெயில போடுற போண்டா, பஜ்ஜி, வடை இதெல்லாம் ரொம்பவே அடிக்கடி நான் செஞ்சிருந்தா தானே அதெல்லாம் வரும். செய்யவே இல்லையே, பழக்கமே இல்லையே. லாஸ்டா ஒரே ஒரு பீஸ் எப்படி காட்டுறது? லாஸ்டா ஒரே ஒரு பீஸ் இருக்கு. இதை வந்து போண்டாவா போட்டுடலாம். இது இன்னும் 2 போட்டது போண்டா தான். பாருங்க. இல்ல இதுக்கு வடையில ஓட்ட இதுல 3 வடை தவிர எந்த வடையிலும் ஓட்ட இல்ல. இல்ல நான் என்ன பண்ண போறேன், இதுக்கப்புறம் எதுக்கும் நான் எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் போய் கேட்பேன், உளுந்து வடையா பருப்பு வடையான்னு. எல்லாரும் சொல்றது 3 பேரும் என்ன சொல்லுவாங்கன்னா பருப்பு வடைன்னு சொல்லுவாங்க. சரி, நமக்கு பிடிச்சது பசங்களுக்கு பிடிச்சதானே செய்யணும்னு சொல்லிட்டு நானும் செஞ்சிருவேன். இப்ப என்னன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு. போண்டா வந்து அதான் வடை வந்து வடக்கே டவுட் வந்துடும். நான் வடையா தட்டி போடும்போது கை இந்த மாதிரி ஆயிடுது பாருங்க. இந்த மாதிரி யாராவது வடை போட்டு கை பாருங்க. அதுவுமே இப்ப சார் வந்து வடைக்கு மட்டும்தான் ஹெல்ப்புக்கு வந்தாங்க. கொஞ்சம் வீடியோ எடுத்து கொடுங்க, இந்த மாதிரி நான் ஒழுங்கா வடை போடலன்றத என்னோட சப்ஸ்கிரைபருக்கு நான் கண்டிப்பா உண்மையா நேர்மையா சொல்லியே ஆகணும். ஏன் நல்லா சமைக்கிறேன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்களே, அதுல தெரியணும்ல. இத காட்டிடலாமா? இல்ல அந்த அளவுக்கு வந்து ஒரு நிமிஷம் ஜாக்கிரதை. என்னனாலே எனக்கு ரொம்ப பயம். இது என்னது? நான் போட்ட இத தெரியுங்க, பசங்களுக்காக ஆசையா போட்டேன். இல்ல பசங்களுக்காக விதவிதமா பொம்மை எல்லாம் செய்யறது பாருங்க. கரடி